ஈழத்திலே ஆயிரக்கணக்கான நம் தமிழ் சொந்தங்களை கொன்றொழித்தது சிங்கள பேரினவாத அரசு. தங்களுக்கென்று ஒரு தேசம் வேண்டும், மண் வேண்டும் என்ற உரிமைக்காக போராடிய நம் தமிழ் சொந்தங்களை சிங்கள அரசு கண்மூடித்தனமாக கொன்றொழித்தது. விஷவாயு தாக்குதல், விமான தாக்குதல், வெடிகுண்டு தாக்குதல் போன்ற பல்வேறு வகையான தாக்குதல்களை நடத்தி பச்சிளங்குழந்தைகளை, வயதான பெண்பணிகளை, இளம்பெண்களை கொன்றொழித்தது, கற்பை சூறையாடியது. இந்த காட்சிகள் அனைத்தும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய சேனல் 4 என்ற தொலைக்காட்சியிலே அப்பட்டமாக பதிவு செய்யப்பட்டு உலக நாடுகள் அனைத்திலே உள்ள மக்களும் காணும் வகையிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதிலே தேசிய தலைவர் பிரதமருடைய அன்பு மகன் 12 வயது பாலகன் மிக அருகிலே வைத்து மார்பிலே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். இவ்வளவு நடந்த மனித உரிமை மீறல்களை எதிர்த்து அமெரிக்க அரசு ஐநா மன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. தமிழர்களின் கோரிக்கையை ஏற்று, உலக சமுதாயத்தின் கோரிக்கையை ஏற்று. ஆனால் இந்த இந்திய அரசு உலகத்திலே மிகப்பெரிய கிட்டரை விட மோசமாக நடந்து கொண்ட ராஜபக்சனுடைய அரசை ஆதரித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிடிக்கப்போல என் தமிழ் சொந்தங்கள் 1040 பேர் இதுவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பல பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்று வரை அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த இந்திய அரசு ஐநா மன்றத்திலே அமெரிக்காவினுடைய தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்க இதுவரை வாய் திறக்கவில்லை. அதை கண்டித்து அவர்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்த காரணத்திற்காக மனித உரிமை மீறலை நிகழ்த்தி காட்டியதற்காக அவர்கள் இறந்து போனார்கள். உயிரோடு இருந்தும் செத்து மடிந்து விட்டார்கள் என்ற காரணத்திலே ஒரு இந்திய குடிமகன் என்ற வகையிலே அவர்கள் இறந்து போனதாக கருதி இன்று நீர்க்குடம் எடுத்து மொட்டை அடித்து கருமாதி செய்திருக்கிறோம். தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மட்டுமா சர்வதேச அளவில் விசாரணை சர்வதேச விசாரணை கண்டிப்பாக நடைபெற வேண்டும். சர்வதேச நீதிமன்றத்திலே ராஜபக்சேயும் அவருக்கு துணை போட அரசுகளும் கூண்டிலே நிறுத்தப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். எவ்வாறு மனித உரிமை மீறலுக்காக ஐநா மன்றம் குரல் கொடுக்கிறதோ அதே குரல் ஈழத்தமிழர் விடயத்திலும் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். அதற்கு இந்திய அரசு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், தனியில் அமர வேண்டும்.